வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, 8வது ஊதிய குழு லெவல் 10 ஊழியர்கள் பெறப்போகும் அதிரடி ஊதிய உயர்வு முழு கணக்கீடு குறித்த புதிய அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் நான் போற முக்கியமான தகவல் உங்களை சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 8வது சம்பளக்குழு அமலுக்கு வந்தவுடன் ஊழியர்களின் ஊதியம் எவ்வளவு அதிகரிக்கும், இந்த அதிகரிப்பின் முக்கிய அம்சங்கள் என்னவாக இருக்கும், இவற்றை ஒரு உதாரணத்தின் மூலமாக இந்த பதிவில் காணலாம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நீண்ட காலமாக 8வது ஊதிய குழுவிற்கான அமலாக்கத்திற்காக காத்திருக்கிறார்கள். இந்த காத்திருப்பு கூடிய விரைவில் முடிவுக்கு வரவுள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் தங்கள் ஊதியம் எவ்வளவு அதிகரிக்கும் என்பதை அறிய அதிக ஆர்வத்துடன் உள்ளனர். குறிப்பாக லெவல் 10 போன்ற முக்கியமான பதவிகளில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஊதிய உயர்வு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊழியர்களின் தற்போதைய அடிப்படை சம்பளம் எவ்வளவு புதிய அதிகரித்த அடிப்படை சம்பளமாக மாறும் என்பதை தீர்மானிப்பதில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் ஒரு முக்கியமான சூத்திரமாக செயல்படுகிறது. பின்னர் இந்த புதிய அடிப்படை சம்பளத்தில் அகவிலைப்படி, வீட்டு வாடகைப்படி மற்றும் பயணப்படி போன்ற பல கொடுப்பனவுகள் சேர்க்கப்படுகின்றன. இது ஊழியர்களின் மொத்த மாத சம்பளத்தை தீர்மானிக்கிறது. 8வது ஊதிய குழு அமலுக்கு வந்தவுடன் ஊழியர்களின் ஊதியம் எவ்வளவு அதிகரிக்கும், இந்த அதிகரிப்பின் முக்கிய அம்சங்கள் என்னவாக இருக்கும், இவற்றை ஒரு உதாரணத்தின் மூலமாக இந்த பதிவில் காணலாம். 8வது ஊதிய குழு அமலுக்கு வந்த பின் லெவல் 10 ஊழியர்களின் ஊதிய கட்டமைப்பில் என்னென்ன மாற்றங்கள் வரும் என்பதை இங்கே பார்க்கலாம். பொதுவாக 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அரசாங்கம் தனது ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்கவும் பிற வசதிகளை மேம்படுத்தவும் புதிய ஊதிய குழுவை அமைக்கிறது. இது சம்பள ஆணையம் என்று அழைக்கப்படுகிறது. முந்தைய 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் ஜனவரி 1, 2016 முதல் அமலுக்கு வந்தன. இப்போது 8வது ஊதிய குழு ஜனவரி 1, 2026 முதல் அமல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லெவல் 10 அதிகாரிகள் அரசாங்கத்திற்கு மிக முக்கியமான பணிகளை செய்யும் நபர்கள். ஆகையால் அவர்களின் சம்பளத்தில் நல்ல உயர்வு ஏற்படும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. 8வது ஊதிய குழு தொடர்பான மிகப்பெரிய கேள்வி ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பற்றியதாகும். மத்திய அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் எவ்வளவு அதிகரிக்கும் என்பதை தீர்மானிக்கும் மந்திர எண்ணாக அது பார்க்கப்படுகின்றது. 7வது ஊதிய குழுவில் இந்த எண் 2.57 ஆக தீர்மானிக்கப்பட்டது. தற்போது 8வது ஊதிய குழுவில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் என்னவாக இருக்கும் என்பது குறித்து அரசாங்கத்திடமிருந்து எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இல்லை. இருப்பினும் ஊழியர் அமைப்புகளின் கோரிக்கைகளின் அடிப்படையில் பல ஊகங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 1.92 முதல் 2.86க்குள் தீர்மானிக்கப்படலாம் அல்லது 3.0க்கும் மேலும் நிர்ணயிக்கப்படலாம் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புதிய சம்பள கமிஷன் வரும்போதெல்லாம் அது ஒரு புதிய ஃபிட்மென்ட் ஃபேக்டர் தீர்மானிக்கப்படுகின்றது. இது ஊழியர்களின் தற்போதைய அடிப்படை சம்பளத்தை பெருக்குவதற்கான ஒரு எண்ணாகும். மேலும் இது புதிய சம்பள குழுவின், அதாவது 8வது சிபிசி புதிய அடிப்படை சம்பளத்தை வழங்குகிறது. உதாரணமாக 7வது சம்பள கமிஷனில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 2.57 ஆக இருந்தது. இதன் பொருள் ஒருவரின் பழைய அடிப்படை சம்பளம் ரூபாய் 10,000 என்றால் புதிய அடிப்படை சம்பளம் ரூபாய் 10,000 பெருக்கல் 2.57 ரூபாய் 25,700 ஆனது. 8வது சம்பள குழுவின் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. பெரும்பாலான நிபுணர்கள் யதார்த்த நிலையை கருத்தில் கொண்டு இது 1.92 ஆக நிர்ணயிக்கப்படலாம் என்று கூறுகிறார்கள். ஊழியர்களின் புதிய அடிப்படை சம்பளம் முடிவு செய்யப்பட்டவுடன் அதில் பல கொடுப்பனவுகள் சேர்க்கப்படும். இதன் மூலம் மொத்த வருவாய் அதிகரிக்கும். நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பணவீக்கத்தை சமாளிக்க இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இது வழக்கமாக புதிய சம்பள ஆணையத்தின் தொடக்கத்தில் 0 குறைக்கப்பட்டு புதிய அடிப்படை சம்பளத்தில், அதாவது அரசாங்கத்தால் அறிவிக்கப்படும் பொழுது புதிதாக கணக்கிடப்படுகிறது. HRA இது ஊழியர்களின் நகரத்தை பொறுத்து XY அல்லது Z வகுப்பு நகரம் புதிய அடிப்படை சம்பளத்தின் ஒரு குறிப்பிட்ட சதவீதமாக இருக்கும். பெரிய நகரங்களில் HRA அதிகமாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் பயணப்படி இது தினமும் வேலைக்கு செல்லும் பயண செலவுகளை ஈடுகட்ட வழங்கப்படுகிறது. மேலும் இது உங்கள் சம்பள நிலை மற்றும் நகரத்தை பொறுத்தது. இந்த முக்கிய கொடுப்பனவுகளை தவிர உங்கள் பதவி மற்றும் துறையை பொறுத்து வேறு சில சிறிய கொடுப்பனவுகளும் கொடுக்கப்படலாம். மேற்கூறிய அனைத்து கொடுப்பனவுகளையும்
புதிய அடிப்படை சம்பளத்துடன் சேர்த்த பிறகு கிடைக்கும் மொத்த தொகை மொத்த சம்பளம் எனப்படும். ஆனால் இந்த தொகை முழுவதும் ஊழியர்களின் கைக்கு வராது. இவற்றில் சில திட்டங்களுக்கு தொகை கழிக்கப்படும். அதாவது எடுத்துக்காட்டாக என்பிஎஸ் எனப்படும் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், தேசிய ஓய்வூதிய முறை. உங்கள் புதிய அடிப்படை சம்பளம் மற்றும் அகவிலைப்படியில் 10% என்பிஎஸ்ஸில் டெபாசிட் செய்யப்படுகிறது. இன்கம் டேக்ஸ், வருமான வரி, உங்கள் மொத்த ஆண்டு வருமானத்திற்கு பொருந்தும் வரி. ப்ரொஃபஷனல் டேக்ஸ், தொழில்முறை வரி, சில மாநிலங்களிலும் இதுவும் கழிக்கப்படுகிறது. இந்த பிடித்தங்களுக்கு பிறகு உங்கள் வங்கி கணக்கில் வரும் பணம் நிகர சம்பளம் அல்லது கையில் கிடைக்கும் சம்பளம் என அழைக்கப்படுகிறது. 8வது சம்பளக்குழு நிலை 10 அதிகாரிகள் மற்றும் மத்திய அரசின் அனைத்து பிற ஊழியர்களுக்கும் குறிப்பிடத்தக்க நிதிநிலை மாற்றங்களை நிச்சயமாக கொண்டு வரும். கமிஷனின் பரிந்துரைகள் மற்றும் அரசாங்கத்தின் இறுதி ஒப்புதலுக்கு பிறகுதான் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் மற்றும் பல்வேறு கொடுப்பனவுகளின் விகிதங்கள் என்ன என்பது தெரிய வரும். மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் அப்போட முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும். நன்றி.